நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டஃப்லோ உள்ளிட்ட 5 பேர் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவில் 3 பேர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். அவர்களின் பின்னணி குறித்து பார்க்கலாம். ரகுராம் ராஜன் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தியவர். 2013ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவின் கீழ் செயல்பட்ட உலகளாவிய பொருளாதார ஆணையத்தின் ஆலோசகராகவும் இருந்துள்ளார். ஜீன் ரிசி பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த பொருளாதார நிபுணர். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புறங்களில் உள்ள ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியவர். இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளரும் கூட. ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரும் சமம் என கோட்பாட்டை முன்னெடுத்தவர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பொருளாதார ஆய்வுக்குழு உறுப்பினராக இருந்துள்ளார். கல்வி, வேலைவாய்ப்பு, குழந்தை பராமரிப்பு போன்ற சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். எஸ் நாராயண் சென்னையை சேர்ந்த எஸ் நாராயண் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஆவார். 1965 முதல் 2004ஆம் ஆண்டு வரை மாநில அளவிலும் மத்திய அரசிலும் பல்வேறு உயர் பதவிகளை வகித்தவர். நிதி, தொழில், வர்த்தகம், எரிபொருள், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, சாலை வசதி என பல்வேறு துறைகளில் தலைமை பதவி வகித்தவர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார். அதேபோல முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் காலத்திலும் மத்திய அரசின் நிதி செயலாளராக இருந்துள்ளார். பணி ஓய்வு பெற்ற பிறகும் பல தொழில் நிறுவனங்களுக்கு இன்றும் ஆலோசகராக இருந்து வருகிறார்.